ஓகே. இன்றைக்கி தேதி வந்து 19ஆம் தேதி 4ஆம் மாதம் 2025. ஓகே. சின்ன பிள்ளையிலேருந்து ஏன்னா நிறையா வீடியோ செஞ்சுருக்கேன். சிலவங்க வந்து உண்மையிலே நியாயம் கொடுக்குறவங்க தான் எல்லா வீடியோ பார்ப்பாங்க. இல்லைன்னா எனக்கு நியாயம் வந்து கிடைக்க மாட்டேது. அவங்க ஒன்று சொல்கிறாங்க, அவங்க ஒன்று சொல்கிறாங்க, மித்தவங்க சொல்கிறது தான் செல்லுது தவிர குடும்பமே இருந்தாங்க என் பக்கத்தில். சின்ன பிள்ளைலேருந்து எல்லாத்துக்கும் சாட்சிக்கு இருக்காங்க. ஆனால் யாரையே சாட்சி வச்சு கேட்க மாட்டாங்க, குடும்பத்தை வச்சு கேட்க மாட்டாங்க, பிள்ளைங்களை வச்சு கேட்க மாட்டாங்க, எதுவுமே இல்லை. ஸோ சின்ன பிள்ளைலேருந்து ஓகே ரொம்ப பஞ்சாங்க. என் தம்பியை திருட விட மாட்டாங்க. தமிழ் ஸ்கூலு, சரஸ்வதி ஸ்கூலு, கட்டிச்சி, கஸ்தூரி அப்படி. ஆனால் நான் அதுங்க திருடுங்க. அதுங்க திருடுனதுக்கு ஏன்னா அதுங்களுக்கு எல்லா பிள்ளைனும் தெரிஞ்சதுனால அதுங்க பட்டுன்னு ஓடிடுதுங்க. கடைசியாக நான் மாட்டிக்கிறேன். அப்புறம் டேக்ஸியில் போய் ஷில்லிங் கேஸு 7 மணிக்கு டேக்ஸியை கதவை திறந்து விட்டு ஷில்லிங் கேஸ் எடுத்துச்சிங்க. இதுங்கெல்லாம் ஓடிடுச்சிங்க. நான் மாட்டிக்கிட்டு ஒரு பச்சை ஒரு 50 வயசுக்கிட்ட ஏறி மிதித்து எட்டி உதச்சி மூக்கில் ரத்தம் வர மாதிரி ஒரு சின்ன பிள்ளைன்னு கூட பார்க்காம ஒரு 8 வயசு 7 வயசு அப்படி இருக்கும். அப்படியே போய் 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 கிறிஸ்டின் வீடு என்னோடய பேபி சீட்டு. அப்படியே அங்கே போய் இங்கே போய் கடைசியாக சிலாயாங்கில் இருந்தாங்க. சிலாயாங்கில் இருக்கும்போது என் தம்பி போய் ஏன்னா குவேக்கு அனுப்புவாங்க. அவன் வந்து காலை ஸ்கூல்னால மத்தியானம் இது குவே வைப்பான். நான் வந்து மத்தியான ஸ்கூல்னால நான் காலையில் போய் நாசிலமா சிலாயாங் பசாபுரவங்களை போய் பொறுக்கிட்டு வந்து அந்த தக்காளி பழம் வெங்காயம்லாம் வீசுறது அந்த அழிவு போனது. எல்லா வேலையும் செஞ்சுட்டு தான் போகணும். சமைச்சி கிமிச்சி வீட்டு வேலை எல்லாம் செஞ்சுட்டு இந்த குவையும் விற்றுட்டு. ஸோ இவர் காலை ஸ்கூலு இவர் போய் ஒரு அவரும் டேக்ஸி தான் விட்டுறாரு. பேர் முன்னுசாமி. முடி வந்து கோர முடி, நல்லா சீன முடி மாதிரி தொங்கும். அவங்க ஒய்ஃப் வந்து ஊருக்காரவங்க. ஸோ இவர் போய் 5-6 நாள் அங்கே போய் சாப்பிட்ருக்காரு. ஒரே ஒரு அந்த சனிக்கிழமை வந்து ஒன்றா போகிறப்ப இவர் அங்கே போனார். நான் கேட்டேன் யாருன்னு. உடனே என் பேரை வச்சு அடுத்த வீட்டில் போய் பிச்சை எடுக்குதுங்க. நீங்கள் பார்க்குற அந்த கிறிஸ்டியன் வீட்டில் யாரோ சொன்னாங்கன்னு சொல்லிவிட்டு அடுத்த வீட்டில் போய் உங்கள் பிள்ளைங்க பிச்சை எடுக்குதுங்க, பிச்சை எடுத்து சாப்பிடுங்க. இத்தனைக்கும் அன்றைக்கி தான் முதல் நாள் போகிறேன். இத்தனைக்கும் நான் சாப்பிட கூட இல்லை. என் தம்பி தான் போயிட்டுருக்கான். ஆனால் எண்ணெய் வச்சு தான் மாட்டி விட்டாங்க. சின்ன பிள்ளைலேருந்து எண்ணெய் வச்சு தான் மாட்டி விடுவாங்க. ஓகே. அப்போ அப்படி இப்படின்னு சண்டை போட்டு அதை போட்டு இதை போட்டு ஆண்டி வந்து கத்த, இவங்க விரட்டி அடிக்க, பெரியாக்கா கிறிஸ்டின் வீட்டில் மேரி எண்ணெய் விரட்டி அடிக்க, அப்படியே ஓடிக்கிட்டே இருந்துச்சு பிரச்சனை. அப்புறம் சொல்லி எடுத்து போட்டு துணியெலாம் எடுத்து வெளியே போட்டு மழை வேறு பெஞ்சிக்கிட்டு இருந்துச்சு. நான் வேணுமா அனாதை நாய் வேணுமான்னு கேட்டோன்னே ஆண்டியும் அவங்களுக்குள்ளார அக்ரிமெண்ட் நடந்து நான் வேணுமா இல்லை அந்த அனாதை நாயை வேணுமா அப்படின்னு பெரிய அக்கா வந்து ஆண்டியை பற்றி கேட்டோன்னே நான் என்ன செஞ்சேன், 5 வழியை ஒண்டி எடுத்துகிட்டு பக்கத்தில் ஒரு ட்ரேலாக இருந்துச்சு. அந்த ட்ரேல கீழே நனைஞ்சிட்டேன், உட்காந்துட்டேன் நானே தம்பியோ. அப்போ மழை தூடிக்கிட்டு தான் இருக்குது. ரொம்ப நேரம் உட்காந்துக்கிட்டு இருந்தோம். திடீர்னு எத்தனை மணிக்குன்னு தெரியல. ஏன்னா இப்போ தான் எனக்கு தெரிய ட்ரேலாகிறவங்களாம் 3 மணிக்கு 4 மணிக்கெலாம் லோரி எடுத்துருவாங்க, ட்ரேலாக எடுத்துருவாங்கன்னு. அப்போ தெரியாது. உட்காந்துக்கிட்டே இருக்கும்போது ட்ரேலாக்காரன் வந்து பார்த்துட்டு கொடை பிடிச்சிட்டு வந்து என்னை பார்த்துட்டு கையை பிடிச்சி டிரைவர் சீட்டுக்கு இழுத்தான். டிரைவர் சீட்டுக்கு இழுத்தோன்னே உடனே என் தம்பி சொன்னால் அப்பா வந்து எண்ணெய் வாங்கிட்டு வர சொன்னார். நம்ம எண்ணெய் வாங்கிட்டு போல் மலையில் மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் அந்த லோரி டிரைவர் வந்து கையை பிடிச்சி இழுத்தோன்னே நான் என்ன செஞ்சேன், டக்குன்னு இழுத்துட்டு என் தம்பியை கூட விட்டுட்டு மின்னுக்கு ஓடி போனேன். மின்னுக்கு வந்து வங்காளி கம்பம் ஸ்லயம்பரு மின்னுக்கு வந்து ஊறுகாய் செய்வாங்க. ஆண்டி வீட்டில் வந்து ஊறுகாய் செய்வாங்க. இதெல்லாம் வந்து லாட் வீடு. அப்போ என் தம்பியை கூட்டிகிட்டு போய் அங்கே போய் இங்கே போய் குப்பத்தூரில் பிடிச்சி சாப்பிட்டு நான் விரட்டி அது விரட்டி கடைசியாக வால்ஸ்வேகன் நீல கலர் ஆமாம் காடி எங்கெங்கேயோ போய் இந்த ஒர்க் ஷாப்பில் போயிட்டு எத்தனையோ கடை வந்து கதவு திறந்த காடியோட திறக்கல வால்ஸ்வேகன் லைட் ப்ளூ. அது திறந்தோடனே அவனை முன்னுக்கு படுக்க வச்சுட்டு நான் பின்னால் படுத்தேன். ஸோ அன்றைக்கி லோரின்னு காமிச்சாங்க. ஏன்னா நான் ஸ்கூலுக்கு போகிறப்ப கூட அப்படி தான் ஒருத்தன் வேலை விட்டு போகிறவங்கள ஏன்னா அங்கே சுங்கைவேலியில் வந்து மவுண்ட்ரோலா சைட்டில் தான் வந்து என்னோடய ஸ்கூலு சுங்கை ஸ்கூல். ஸோ சுங்கை ஸ்கூலும் அப்படி தான். பல்லு டாக்டர் வந்தாங்கன்னா எனக்கு மட்டும் 2 கோழிகீர் கிடைக்கும். சில இடத்துல வந்து குவியெல்லாம் மிச்சம் இருக்கும். கேன்டீன் முடிஞ்சு எடுத்துங்கன்னா ஓடி போய் நாங்கள் எடுப்போம். ஸோ அங்கேயே வந்து டீச்சருங்களாம் வந்து காசை வச்சுட்டு முன்னுக்கே வச்சுட்டு இவங்க போயிட்டாங்க. நான் சின்ன பிள்ளை எடுத்து பார்க்குறேன்னு சொல்லிட்டு உடனே திருட்டு பள்ளி கட்டி திருடிச்சு அப்படின்னு. சின்ன பிள்ளைலேருந்து கொஞ்சம் இதெல்லாம் இருக்குது. டியூஷன் டீச்சரும் அப்படி தான் சில்லிங் கேஸ் முன்னுக்கு வச்சுருந்தாங்க. நான் கூட 5Tயில் கலந்தோன்னே நான் எடுத்துக்கிட்டு நானும் என் தம்பி டியூஷன் முடிஞ்சோடனே எங்கள் வீட்டு வரிசையிலே முன்னுக்கு எடுத்துக்கிட்டு முட்டாய் சாப்பிட்லாம் அப்படின்னு. எங்கள் பின்னால் வந்து கேட்கல, நாங்கள் அங்கே இருக்கும்போது கேட்கல, எங்கள் பின்னால் தான் வராங்க. ஆனால் எங்களை கேட்கல. புதுசாக வந்து எங்கள் அப்பாட்ட மாட்டி விட்டாங்க, உங்கள் மக திருடிடுச்சின்னு சொன்னோன்னே அப்புறம் எங்கள் அப்பா வந்து என்ன தான் போட்டு அடித்தார். அது
வேணுமணிக்கு ட்ராப் பண்ணி இப்படி பண்ணுறாங்க. அப்புறம் லோரியை காமிச்சாங்க. அப்புறம் போக போக கவர்மெண்டே விரட்ட ஆரம்பிச்சிருச்சு. பொம்பாலேருந்து நர்ஸ்லேருந்து டாக்டர்லேருந்து டீச்சர்லேருந்து எல்லாம் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட எல்லாமே விரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. என் உடம்புல வந்து இம்ப்ளான்ட் வந்து யாரோட தெரில. ஸோ யாரோடன்னு எனக்கும் தெரியல. ஸோ இன்றைக்கி வந்து ஃபேன் கிளப்னு காமிக்கிறாங்க. ஃபேன் கிளப்னா ரஜினி, கமல், கண்டதையும் காமிக்கிறாங்க. எல்லா ஃபேன் கிளப்பையும் காமிக்கிறாங்க. ஸோ ஆமாம், எனக்கு வந்து ஒரு என்ன சொல்லுவாங்க, அக்ரிமெண்ட் கல்யாணம் மாதிரி. இந்த உதயா படத்தில் வரணும், விஜய் படத்தில் அந்த மாதிரி. அதாவது அந்த படத்தில் வந்து அவளுக்கு தெரியும் இந்த மாதிரி கல்யாணம் பண்ணிட்டு 1 வருஷம் வாழ்ந்துட்டு பிடிக்கலன்னா டிவோர்ஸ் பண்ணுவேன். ஆனால் என்கிட்ட ஒன்றுமே சொல்லலை. ஏன்னா என் வீட்டுக்கார் குடும்பத்துக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. அவங்க என்ன செய்ய சொன்னாங்களோ அதைத்தான் என் வீட்டுக்கார் குடும்பம் செஞ்சிச்சு. அப்புறம் என் வீட்டுக்கார் குடும்பம் வந்து என் வீட்டுக்கார் வந்து என் பிள்ளைங்க வந்து முக்கியம் இல்லை, 4 பிள்ளைங்களை பெற்றுட்டு அப்படியே இப்போ என்னை எப்படி ஓட விட்டு இம்ப்ளான் போட்டு பணத்தை பணம் 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 நகை 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 பார்க்க போனால் அந்த இம்ப்ளானை மாட்டவே இல்லை. இவங்க இஷ்டத்துக்கு வந்து ஒரு சீப்பாக ஒரு பிள்ளை கிடச்சோன்னு இதில் வந்து நல்லா சாப்பிட்லான்னு. எனக்கு யார்கிட்ட தெரியாது, ஹாஸ்பிட்டலாக தெரியாது, கிறிஸ்டினிட்ட தெரியாது, என் சொந்தமாக தெரியாது, எங்கள் அப்பா சொந்தமாக, எங்கள் அம்மா சொந்தமாக, யாரும் சுற்றி உள்ளவங்களா இல்லை. மலேசியன்களில் படித்த மலேசியன்க. ஸோ எனக்கு தெரியவே தெரியாது. டீச்சருங்களா கரெக்டாக அந்த லோரிக்கிட்ட ஓடிடும்போது என் தம்பி சொன்னால், ஐயோ அப்பா என்ன வாங்கிட்டு வர சொன்னார், நம்ம வாங்கிட்டு போகல, மலையில் மாட்டிக்கிட்டோன்னு. அதே மாதிரி தான் மோட்டரோவில் ரோடு தண்டும் போது வேலை முடிஞ்சு வராக்காவை லோரிக்காரன் ஒருத்தன் வந்து விசில் அடித்தான். சைட் அடித்தோடனே அவங்க வந்து சிலிப்பர் எடுத்து காமிச்சோடனே உடனே வந்து என் கண்ணு முன்னிக்கு 2 அறை விட்டுட்டு, உன்னை சைட் கையை பிடிச்சி இழுத்தனா ஏதாச்சும் பண்ணேன்னா சைட் அடிச்சுன்னா பெருமையாக போ, பிசாமல் போ, என்னத்துக்கு சிலிப்பு எடுத்து காமிக்கிட்டு 2 அறை இருந்தான். ஸோ இந்த மாதிரிலாம் காமிக்கிறாங்க. இன்றைக்கி வந்து ஃபேன் கிளப்பு அது இது அப்படின்னு வந்துடுச்சு. ஸோ இன்றைக்கி டீட்டெயில்ஸாக சொல்லணுன்னு டீட்டெயிலாக சொல்லலாம். சில நேரத்தில் சொல்கிறாங்க, எங்கள் அப்பா வந்து பாத்ரூம் கழுவுற ஜாதி, ஆனால் சாவு அடிக்க பார்க்கணும்னா எங்கள் அப்பா சாவறதுக்கு இது இல்லை, வேணுமணிக்கு இம்ப்ளான் போட்டு சாவடிச்சிட்டாங்க. ஸோ இன்றைக்கி அவங்களுக்கு பதிலாக என்ன பிடிச்சிக்கிட்டு எனக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை, ஆனால் வச்சு சம்பாதிக்கலாம், இம்ப்ளான் போடலாம், பொய் சொல்லி திருடிடுச்சு மொத்த பணத்தையும் சாப்பிட்டு, இன்னும் இல்லாமல் அடுத்தவங்க காடியை வந்து கட்ட வச்சு, அடுத்தவங்க காடியை எடுத்துகிட்டு வந்து கட்ட வைக்கிறது. நம்ம காடியை வாங்கி 12 வருஷம் சொல்லி டிவோர்ஸ் பண்ணுறப்ப என் வீட்டுக்காரர் கொடுத்தாரு. அதை அடித்து 7-8 டிப் அடுத்தவங்க அடித்து கிளைம் பண்ணி ஒழுங்காகவே செஞ்சுருக்க மாட்டானுங்க. ஆனால் நான் நினைக்கிறேன் கிளைம் பண்ண காசு வந்து ஒரு காடியே வாங்கியிருக்கலாம். ஸோ இது யார் செய்கிறா, எதுக்கு செய்கிறான்னு தெரியல. ஃபேன் கிளப்னு காமிக்கிறாங்க, நடிகர்னு காமிக்கிறாங்க. ஸோ எங்கள் வாழ்க்கையில் வந்து சின்ன பிள்ளையிலேருந்து வரவங்களாம், ஒரு அங்கங்கே வரவங்களாம், இங்கே வரைக்கும் ஜேபி வரைக்கும் அவங்களுக்கு வந்து ஏற்கனவே வந்து அவங்க குடும்பத்தில் செத்துருப்பாங்க. கேன்சரு, டைபெட்டிஸு, கால் எடுத்தது, கை எடுத்தது. இது தான் நான் 1000 பேர் பார்க்கல, 2000 பேர் பார்க்கல, 3000 பேர் பார்க்கல. சின்ன பிள்ளைலேருந்து இப்படி தான் காமிச்சிருக்காங்க. ஜேபி வரைக்கும் இதை தான் காமிச்சிருக்காங்க. ஸோ மாஃபியாவில் கூட போய் மாட்டி விட்ருக்காங்க, இந்த நம்பரு அந்த நம்பருன்னு. ஆனால் எனக்கே தெரியாமல் சப்பாத்தில் வந்து புது சப்பாத்தில் பிரித்து உள்ளுக்கு என்னமோ வைக்கிறது, அப்புறம் காச பேப்பரில் வந்து A4 பேப்பரில் வந்து சைன் வாங்குறது, வேலை வேணுன்னா சைன் வையின்னு. ஸோ இப்படியெல்லாம் செஞ்சு இன்றைக்கி எப்படி காமிக்கிறாங்கன்னா, என் வீட்டுக்கார் குடும்பம் தான். என் வீட்டுக்கார் குடும்பத்துக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை. இவங்க என்ன நாடகம் கொடுத்தாங்களோ அவங்களுக்கு அந்த நாடகம் தான் அவங்க நடித்தாங்க. அவங்களும் மாட்டப்பட்டவங்க தான். ஸோ அவரை எப்படி காமிச்சாங்கன்னா, என் குழந்தை பிள்ளை தான் அவங்களுக்கு முக்கியம். அவன் வந்து 22ஆம் தேதி 2ஆம் மாதம் கல்யாணம் பண்ணிலேருந்து 1 வாரத்துலேருந்து என் கையில் கொடுத்தாங்களே. நான் தான் 3 வருஷம் வளர்த்தேன். வாழை விடாமல் அந்த பையனை கொடுத்து அப்படி தான் செஞ்சாங்க. ஸோ அந்த பையன் தான் முக்கியம், நான் பெற்ற பிள்ளைங்க முக்கியம் இல்லை, நான் பெற்ற பிள்ளைங்க விற்ற மாதிரி. ஆனால் இந்த மாதிரி ஒன்று இல்லை. ஏன் வந்து இவங்கள்ட்ட கொடுத்து அப்படி கொடுக்குறாங்கன்னா, இவங்க அப்போ தான் வந்து சின்னாங்க வந்து எங்களை வச்சு என்னை எப்படி செஞ்சாங்களோ, எங்கள் அப்பா எப்படி பொய்யா கொண்டாங்களோ அந்த மாதிரி என்னையும் சின்ன பிள்ளைலேருந்து சம்பாதிக்க விட்டு திருட்டு பழி போட்டு எங்கள் நகையை எடுத்துக்கிட்டு, எங்கள் உழைப்பை எடுத்துக்கிட்டு 4 மடங்கு 5 மடங்கு எங்கே பார்த்தாலும் திருட்டு பழி போட்டுக்கிட்டு அடுத்தவங்க கடைக்கு காசு கட்ட வச்சுக்கிட்டு திருடிடுச்சு சொல்லிட்டு கீப்பாரு நேராக வச்சு கேட்கலாம். அப்புறம் இன்றைக்கி வந்து இப்போ இடையில வந்து கேட்குறாங்க, சொந்தம்லாம் வந்து ஒரு சாவுக்கு வரும்போது எங்கள் மாமா சைட்டில் உள்ளவங்க, ஆனால் இவரோட சொந்தக்காரவங்க தான். உங்கள் வீட்டுக்காருக்கும் உங்கள் மாமியா, அதாவது 2 மாமியா இருக்குது, 2வது மாமியா அண்ணன் மகளுக்கும் தொடர்பு இருக்குது, நீ பார்த்துருக்கதானே, ஃபோனில் கேட்டுருக்கதானே. நான் சொன்னேன், அது வந்து நேராக செய்யணும்னு அவர் ஆம்பளை கல்யாணம் பண்ணணும், அதை வந்து
நடிக்க வச்சுருக்காங்க வேணுமனுக்கு பழியை வந்து. அப்போ தான் வந்து எனக்கு தெரியாத புதுசில் அவங்க மேலே அவங்க குடும்பத்து மேலே தான் போடுவான். ஆனால் அவங்கள விரட்டி செய்ய வச்சுருக்காங்க. ஆனால் எனக்கு தெரியணும் இது யார் வந்து விரட்டி என் வாழ்க்கையை வீணாக்கி என் புருஷன் குடும்பத்து மேலே போட்டு என் பிள்ளைங்க ஒதுக்கி அவங்க பிள்ளைங்கள தான் பார்த்துக்கணும். இது வந்து விரட்டி செய்யப்பட்டது. ஆனால் யார் செஞ்சால் இன்னும் எதுக்கு செஞ்சாங்கன்னு தெரியல. இங்கே சிங்கப்பூருக்கு போகுது, சிஸ்கோ போகுது, அது போகுது, இது போகுது, ஆர்மி போகுது. ஆனால் ஆல் கவர்மெண்ட் என்னை விரட்டிகிட்டு இருக்காங்க. ஆல் கவர்மெண்ட் என்னை விரட்டிகிட்டு இருக்காங்க. விரட்டிட்டு போய் பப்பில் விட்டுட்டு இங்கே தான் நீ வேலை செய்யணும் அப்படி சொல்லிட்டு சம்பாதிக்கிறதெல்லாம் ஏதோ ஒரு நான் திருடிட்டேன் 4 மடங்கு 5 மடங்கு அடுத்தவங்க ஜெயிலுக்கு போனால் சும்மா ஒரு நடிப்புக்கு போலீஸ் பிடிச்சிட்டான் 4000 வெள்ளி, போலீஸ் பிடிச்சிட்டான் ஜாமீன் 2000 வெள்ளி, போலீஸுக்கு பிடிச்சி அடிச்சிட்டான் இப்போ தான் 6 மாதம் ஆச்சு ஜெயிலேருந்து வந்து அப்படின்னு பாவம் காமிச்சோன்னே 2000 வெள்ளி. இப்படி தான் ஜெயபிலா வந்ததுலேருந்து நானும் நினைக்கிறேன் இன்றைக்கி 1 லட்சம் 2 லட்சம் இல்லை. ஏன்னா நான் 1 கிலோ நகை வச்சுருந்தேன். ஸோ அதுலேயே வந்து என் கூட்டாளி வீட்டுக்கு போனால் பரிசத்துக்கு என் கூட வளர்ந்ததுக்கு தான் சுபா நாயர் சுஜித்ரா நாயர் ஆசிரமத்தில் அவங்க வீட்டுக்கு கல்யாணத்துக்கு போனால் என்னை உட்கார வச்சுட்டு அவங்க நகையை எடுத்து வச்சுட்டு இங்கேயே உட்காரு அப்படின்னு. நான் என்ன செஞ்சேன், இந்த மாதிரி செய்யாத, நான் வெளியே போகிறேன் நீ வச்சுக்கோன்னு அடுத்தவங்க நகையெல்லாம் கொடுத்து சிங்கப்போக்கு என் கொழுந்தை அந்த மாதிரி நகையை கொடுத்து நேரம் இல்லை நீங்கள் என்ன செய்யுங்க இந்த நகையை வந்து வச்சுட்டு வந்துடுங்க உங்கள் பேரில் அப்படி சொல்லிட்டு என் ஐசி ரெசிப்ட்டு காசும் ரெசிப்ட்டு. ஆனால் பேர் வந்து என்னோட எடுத்துகிட்டு போய் அப்படியே கொடுத்துருவேன். ஏன்னா இவங்க சிங்கப்பூர் பார்த்தா நான் திருடிட்டு வந்து இந்த நகையெல்லாம் வச்சுருக்கேன். அடுத்தவங்களோட ரொம்ப பேர் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இவங்க மட்டும் இல்லை, நிறையா பேர் மாஞ்சலிஸில் கடை வச்சுருக்காங்க. மாஞ்சலிஸ் கடையில் வந்து கடை வச்சுருக்கிறவங்க போலீஸ் சம்மந்தப்பட்டவங்க. ஸோ இந்த மாதிரி நகையை கொடுத்து என் பேரில், ஏன்னா அவங்களுக்கு சிங்கப்பூருக்கு போகிறனால நேரம் இல்லைன்னு சொல்லிட்டு என் பேர் என்னோட ரெசிப்டும் காசும் நான் உங்கள்கிட்ட கொடுத்துட்றேன். ஆனால் இதை வந்து எப்படி காமிச்சிருக்காங்கன்னா திருடி என் பேரில் வந்து நான் நகை வச்சுருக்கேன் அப்படின்னு எங்கே போனாலும். ஆனால் உண்மையாலே பார்க்க போனால் என்னோடய நகையை தான் திருடினாங்க. ஆனால் இது ஈடுகட்ட ஒரு ரோட்டில் வந்து ரைசைக்கிளிங் ஜாமான் பொறுக்குனாலும் அவங்களுடைய உடுப்பு ரோட்டில் அந்த உடுப்புலாம் வீசி வச்சுருப்பாங்க. சிலத்தில் மழையெல்லாம் நனைஞ்சு கிடக்கும். அதை எடுத்துகிட்டு வந்து துவச்சி போட்டாலும் அதுக்கும் காசாக நான் புதுசாக ஏதாச்சும் வாங்கி கஷ்டப்பட்டு ஷில்லிங் காசை சேர்த்து 3 மாதம் 4 மாதம் பூவை கட்டி ஒயர் செஞ்சு ஏதாச்சும் ஆசைப்பட்ட உடுப்பு வாங்கினா ரொம்ப நாள் அங்கே கண்ணாடி முன்னுக்கே இருந்துச்சு துணி கடையில் அப்படின்னு அலசி வெளியே போட்டோன்னு காணா போயிடும். அந்த மாதிரி நிறைய உடுப்பு கேட்டால் நான் வந்து நிறைய குருவார்கள் புது உடுப்பு போடக்கூடாது. என்ன நியாயம் சொல்கிறாங்க, தர்மம் சொல்கிறாங்க எனக்கு தெரியல. கீழே பொறுக்கிறதுக்கெல்லாம் காசுன்றாங்க. ஏற்ற வீடு வந்து கான்ட்ராக்டர், என் வித்த வீடு பக்கத்தில் கான்ட்ராக்டுக்காரன் அவன் என்னமோ வட்டி வாங்கிட்டான். சீன கான்ட்ராக்டு வட்டி வாங்கிட்டான்னு சொல்லிட்டு என்னமோ ஓடி போயிட்டான்னு சொல்லிட்டு ஸோ பின்னால் எல்லாத்தையும் உடச்சி எடுத்துட்டாங்க. மின்னு கொண்டு தான் பூட்டியிருக்கு. ஸோ இந்த வீட்டு எனக்கு யார் வந்து வீடு சேவை வீடு பாசி ஏஜென்ட் 3வது வீட்டில் இருந்தால் அவன் வந்து ஒரு புத்தர் டிவோட்டி சைவம் தான் சாப்பிடுவாங்க. அவன் தான் வந்து எனக்கு வந்து ஏஜென்ட் இருந்தது, வீட்டு ஏஜென்ட். ஸோ எல்லாம் போய் எடுத்துருங்க, பின்னால் வெளியெல்லாம் உடச்சி ஜாமான்லாம் எடுத்துட்டாங்க. இது நாடகமா ட்ராமாவா, உண்மையாலே அவன் கான்ட்ராக்டுக்கார நொடிச்சு போயிட்டானா இல்லை ஒரு நடிப்பா நாங்கள் நொடிச்சு போயிட்டோம் அப்படின்னு தெரியாது. ஸோ எல்லாமே இப்போ இந்த தாமானே பக்கத்து வீட்டுக்காரவங்க ஏற்ற வீட்டுக்காரவங்க இத்தனைக்கும் வந்து அந்த சீன வீட்டுக்கு ஏற்றாப்புல ஒரு டீச்சர் இருந்தாங்க, சீன டீச்சரு. நான் வந்து என்ன செஞ்சேன், கம்ப்யூட்டர் டேபிள் ஒன்று இருந்துச்சு எடுத்துகிட்டு வந்தேன். அவங்க சொன்னாங்க எனக்கு கம்ப்யூட்டர் டேபிள் கொடு அப்படி சொல்லிட்டு ஸ்டடி கவர் ஒன்று உடஞ்சிருந்துச்சு, அதை அடித்தேன். அது கொடுத்தாங்க, அதை எடுத்துகிட்டு வந்தேன். ஆனால் மொத்தத்துக்கும் அங்கே எல்லாம் உடஞ்சி போனது. டிவிலாம் வந்து பின்னால் வழியாக தூக்கிட்டானுங்களா, பின்னால் யாரோ பூந்து திருடிட்டாங்களா காமிக்கிறாங்களா, இல்லை இவங்களே போகிறப்ப எடுத்துகிட்டு யாரோ திருடிட்டாங்களே அப்படின்னு எனக்கு தெரியாது. அப்புறம் மொத்த ஜாமான் இங்கே இந்த தெருவே எடுத்துச்சு. மொத்த ஜாமாக்கும் எனக்கு கணக்கு போடுறாங்க. ஏற்ற வீட்டில் வந்து ஆள் இருக்காது, அந்த சின்ன கொழிஞ்சிக்கா இருக்கும். ஸோ லிமா கஸ்தூரி. ஸோ ஆள் இருக்காது கோசம், அந்த கொழிஞ்சிக்கா நான் இந்த வீட்டு வரிசையில் உள்ளவங்களெல்லாம் வேண்டுறவங்களாம் படிப்பாங்க. ஆனால் அந்த கோசை வீட்டில் படித்தது கூட எனக்கு காசாக. ஏன்னா இவங்களுக்கு வந்து எப்படி திருடுறதை பேலன்ஸ் பண்ண முடியல, கால்குலேஷன் வந்து கணக்காக கொடுக்க முடியாதனால எல்லாத்துக்கும் காசு. இன்றைக்கி வந்து எல்லாம் முடிஞ்சிருச்சு. கவர்மெண்டே விரட்டி எல்லாம் செஞ்சுட்டாங்க. செஞ்சு முடித்தோடனே இன்றைக்கி என் குடும்பம் மேலே பழி போடுறாங்க. இதுக்கும் என் புருஷன் குடும்பத்துக்கும் எதுவுமே சம்மந்தம் இல்லை. இவங்க விரட்டி தான் அதை செய்ய வச்சாங்க, அவங்கள செஞ்சாங்க. அவங்களுக்கும் நான் வந்து சின்ன பிள்ளையிலேருந்து 4 வயசுலேருந்து கை வைக்கப்படுறேன், 4 வயசுலேருந்து கொடுமைப்படப்படுறேன், 4 வயசுலேருந்து அடி அவன் மாடு மாதிரி அடிக்கிறாங்க. ஸோ இதுக்கும் சின்ன பிள்ளையை பார்த்தா சின்ன பிள்ளையிலேருந்து 4 வயசுலேருந்து என் புருஷன் கொண்டு எனக்கு தெரியாது. நான் எப்படி வந்து இம்ப்ளான்ட் போட்டு என் உடம்புலேருந்து வந்துக்கிட்டு இருக்கணும் அவங்க தான் செய்கிறாங்க. ஆனால் போகிற போக்கில் எங்கெங்கே போகிறோன்னா, ஆசிரமத்துக்கு போகிறேன்னா நேஷன் கீழே
டெஸ்க்டாப் பப்ளிஷிங்கு, இது ஒரு கிறிஸ்டியன் ஆர்கனைசேஷன். அங்கே போய் ஒரு வருஷம் படித்தேன்னா அங்கே ஆசிரமம், அப்புறம் எங்கெங்கே போனோம் எங்கள் மாமா வீடு, என் மாமியார் வீடு, இப்படியே எங்கெங்கே போகிறோமோ அவங்க மேலே பழிய போடுறாங்க தவிர, ஆனால் இம்ப்ளான்ட் போட்டவன் ஒத்துக்கவே மாட்டான். யாருன்னு தெரியாது, எவரும் தெரியாது. ஆனால் எனக்கு நியாயம் வேணும். இன்றைக்கி என் பொம்பளை பிள்ளைங்க வரைக்கும் இம்ப்ளான்ட் போட்டு எல்லாம் 4 பேர் உடம்புல இம்ப்ளான்ட் போட்டு இன்றைக்கி ஒரு ஆளை வச்சு இவ்வளோ சம்பாரிச்சிருக்கானுங்க. இப்போ 4 பேரை வச்சு இவங்க சம்பாதிக்கிறதுக்காக என் பிள்ளைங்க வேணுமனுக்கு இம்ப்ளான்ட் போட்டுச்சிருக்காங்க. ஸோ அது கவர்மெண்ட் வந்து கண்டுக்க மாட்டுது, கேஸ் எடுக்க மாட்டுது. நானும் எவ்வளோ சுற்றிட்டேன். என் பிள்ளைங்களும் 4 வயசில் என்ன மாதிரி கை வைக்கப்பட்டு நடக்க முடியாமல் ரெட்டை பிள்ளைங்க ஐடென்சிக்கு, அதாவது நான் வளர்த்த பையனே, குழந்தை பையனே 12 வயசில் ஐடென்சிக்கு விளாட்றேன்னு சொல்லிட்டு போய் ஒழிச்சு ஒன்று மாற்றி ஒன்றுன்னு மொலாஸ் பண்ணியிருக்கான். மொலாஸ்னால் உள்ளுக்கு வரைக்கும் இல்லை, மேலே அந்த மாதிரி ஒரு வாரம் என் பிள்ளைங்க நடக்க முடியாமல் இன்னொரு நான் 2வது பிள்ளைய வந்து அடித்து ஸ்கூலுக்கு போகாமல் பாய் ஃப்ரெண்டு கொடுத்து அந்த மாதிரி பையனுக்கு வந்து சீசா கொடுக்குறது. அவங்க அப்பா கோவிட்டில் இருக்கார். 6 பேர் இருக்கிற குடும்பத்தை, நல்லா வாழ்ந்த குடும்பத்தை, சண்டையே இல்லாமல் வாழ்ந்த குடும்பத்தை தான் 4 சைட்டாக பிரித்து இன்றைக்கி அவங்க அப்பா சிங்கப்பூரில் இருக்காங்க, பையனுக்கு சீசா கொடுக்குறாங்க, கே கூட அனுப்புகிறாங்க. ஸோ 4 பிள்ளையும் 4 மாதிரி. நான் போய் கேட்டேன்னா எனக்கு உரிமை இல்லைன்றாங்க அவங்க சொந்தக்காரவங்க. ஸோ இன்றைக்கி பேரா இவங்களாம் சொல்கிறேன். ஆனால் இவங்க வந்து பழி எடுத்துக்கிட்டாங்களா இல்லை இவங்க மேலே பழி போடப்பட்டுச்சா இல்லை நாங்கள் தான் செய்கிறோன்னு அவங்க காமிச்சிட்டாதில்ல. ஆனால் இன்றைக்கி என் பிள்ளைங்கள வந்து நான் தட்டி கேட்கும்போது இல்லை ஏதாச்சும் உண்மை தெரியும் போது இப்போ கேட்கும்போது பேரா கையில் தான் வந்து கொடுத்துருக்காங்க, என் வீட்டுக்கு சொந்த கையில். ஆனால் அவங்க தான் செய்கிறாங்க நான் சொல்லலை. மேபி பழி எடுக்கப்பட்டிருக்கலாம், இல்லைனா இந்த பேரா சம்மந்தப்பட்ட மந்திரிங்க, இல்லை பேரா சம்மந்தப்பட்ட யாரோ ஒருத்தர் ரத்தினோ இல்லை. இது வந்து எப்போதுமே வந்து எனக்கு முக்கால்வாசி நிறைய தொல்லை கொடுக்குறது சிரம்பன் பிணை பேரா. ஸோ இவங்க நல்லவங்களா கெட்டவங்களா எனக்கு தெரியாது. மேபி விரட்டப்பட்டு அவங்க கையில் கொடுத்து அவங்களே பழி எடுக்கிற மாதிரி வச்சுருக்கலாம். ஸோ எனக்கு நியாயம் வேணும். எதாக இருந்தாலும் நேராக வச்சு கேட்க சொல்லுங்கள். என்னால் ஒரு ஆளும் என்னென்ன பண்ணாங்க, எங்கெங்கே இருக்காங்கன்னு என்னால் காமிக்க முடியும். ஆனால் இந்த கவர்மெண்ட் ஏன் வந்து என்னை துரட்டுது, கவர்மெண்ட் மொத்தமாக துரட்டுது, கொண்டு போய் பப்பில் போடுறது, வேலை செஞ்சு தான் ஆகணுன்றது, எல்லா காசையும் திருடுறது, அடுத்தவங்க கடைக்கு காசு கட்ட சொல்கிறது. ஸோ நிறைய அந்த மாதிரி எப்படியும் பார்க்க போனால் இன்றைக்கி வந்து நான் சின்ன பிள்ளைலேருந்து கஷ்டப்பட்டதுக்கு கேஸ் போட போச்சா எவ்வளோ சூ பண்ணியிருக்கலாம், அதுவும் விட மாட்டுறாங்க. ஓகே, இன்றைக்கி என் காசை வந்து நான் 4 மடங்கு 5 மடங்கு ஒவ்வொரு இடத்துலையும் வேலை சேர்க்குறாங்க. இன்றைக்கி அந்த காசை நான் எண்ணினாலும் 3 லட்சம் 4 லட்சம் 5 லட்சம் கூட போவோம். இன்றைக்கி வீடை முன்னுக்குலேருந்து பின்னால் வரைக்கும் உடச்சி எடுத்து இது கோடிஸ்லாம் தண்ணி ஊற்றி மேலே மரம் வளர்ந்து கொசு வந்து பின்னால் கதவுலாம் போய் எல்லாத்தையும் துப்புற 100% என் வீடு பார்க்கவே முடியாது. ஸோ நான் அடுத்தது வரேன்.